வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போறோம். எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் கனவும் பார்த்தீங்கன்னா சொந்த வீடுங்க. இந்த நம்ம சொந்த வீட்டில் உட்காந்து ஒரு பச்சை தண்ணியை குடிச்சா கூட நம்மளுக்கு ஒரு தேவாமிர்தமா இருக்குங்க. காசு இருக்கும், இடம் இருக்கும், ஆனா வீடு கட்ட முடியல, நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நிலம் வீடு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் தாங்க. செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் இந்த சொந்த வீடு கட்ட முடியும். சொந்த வீடு நிலமாகட்டும், நம்மளுக்கு எந்த ஒரு வில்லங்கமுமே இல்லாமல் நம்ம சுமூகமாக ஒரு வீட்டில் நல்லா ஒரு நிம்மதியான ஒரு வீட்டை கட்டி உட்கார முடியுங்க. நாங்களும் என்னென்னமோ முயற்சி பரிகாரம் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேங்க. ஆனால் வந்துட்டு இந்த வீடு கட்டவே முடிய மாட்டேங்குது. ஒன்று நிலத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, இல்லையா வீடு கட்டுறதுக்கு எல்லாமே பணம் எல்லாம் கொடுத்துருப்போம், ஆனால் ஸ்டார்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க. இந்த 6 மாதம் 1 வருஷமாக எத்தனையோ வருஷங்களாக நான் போராடிட்டே இருக்கோம். என்ன ஒரு சின்ன எளிமையான ஒரு பரிகார முறை பார்க்கலாங்க. நம்ம சொந்த வீடு அமைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வீடு எல்லாமே தொடச்சி நம்மளும் குளித்து சுத்தபத்தமாக இருந்து செவ்வாய்க்கிழமை 6 to 7 மணிக்குள்ளே இந்த வழிபாடை பண்ணணுங்க. முருகனுடைய ஃபோட்டோ அப்புறம் வந்துட்டு சிலைகள் வேல் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்துட்டு அபிஷேகம் பண்ணலாம். அல்லது வந்துட்டு தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு செவ்வரளி மாலை சாற்றி நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் வைக்கலாம், அல்லது வந்துட்டு பால் பாயாசம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கலாங்க. முருகனுடைய படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவால் நட்சத்திர வடிவிலான கோலம் போட்டு போடுங்க. அந்த சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 எழுத்துக்களையும் அந்த நட்சத்திர கோலத்துக்குள்ளே போடணுங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு 6 வெத்தலைகளை வந்து காம்பு கிள்ளி அதை நல்லா கழுவி 6 வெத்தலைகளுமே வைக்கணுங்க. வச்சதுக்கப்புறம் புதுசாக ஒரு 6 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. நல்லா கழுவி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு சுத்தமான நெய், பசு நெய் இருந்தால் பசு நெய் ஊற்றி சிகப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக பொறுமை கந்தகுரு கவசத்தை படிக்கவோ அல்லது பாடவோ செய்யலாம். இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு அந்த நோட்டில் எழுதுங்க. இந்த மாதிரி 21 செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம பண்ணணுங்க. முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாடை பண்ணுங்க. நிச்சயமாக கைமேல் பலன் கிடைச்சே தீரும். இந்த நில பிரச்சனையாகட்டும், அப்படி இடத்து பிரச்சனையாகட்டும், எந்த இதுனாலுமே எல்லாத்தையுமே தீர்த்து கொடுத்து சொந்த வீடு அமையறதுக்கான யோகத்தையும் எம்பெருமான் முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள்வாருங்க. விரதம் இருக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு நேரம் வந்துட்டு பட்டினி விரதம் இருக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிச்சு விரதம் இருங்க. அது எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் விரதம் இருக்க முடிஞ்சா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களுடைய விருப்பம் தாங்க. இந்த 21 வாரம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இதில் வந்துட்டு நல்ல காரியம் கெட்ட காரியம் போகலாமான்னு கேட்டால் எல்லாமே போகலாங்க. மாதவிடாய் காலங்கள் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தொடருங்க. இந்த 21 வாரம் கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணியே தீருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.